ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்ப்போம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் அது போனாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய பைரவியை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்திக் வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு மட்டும் வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணல, நீங்கள் வந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக வந்து நம்மளுடைய கார்த்திக் வந்து பார்க்குற வரைக்குள்ள நம்மளுடைய கௌதம் சார் கிட்ட வந்து அண்ணா அவங்கள வந்து போக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அவன் தான் வந்து சொல்கிறான்ல கிளம்பி போக வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய கௌதமும் வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி இந்த பைரவி முன்னாடி சொல்கிறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பைரவி வந்து சைலண்ட்டாக வந்து கிளம்பி போயிடுறாங்க. என்ன நம்மளோட மரியாதை வந்து ரொம்பவுமே வந்து குறைஞ்சி போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணமே அந்த ஆஞ்சலி தான் அப்படின்ட்டு வந்து நினச்சிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய இலக்கியா வந்து போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியா வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன மேடம் வீட்லேயும் சரி ஆஃபீஸில் சரி உங்கள் பவர் எல்லாமே வந்து போச்சு அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. அதுபோக உங்களுடைய ஜால்ராவும் வந்து இந்த வீட்டை விட்டு போயிட்டா, இதுக்கு மேலே வந்து அவள் இந்த வீட்டுக்குள்ளே வந்து வர வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன நீ வந்து பெருசாக வந்து சாதிச்சிட்டுன்னு வந்து நினைக்கிறியா? நீ வந்து எப்படியோ வந்து இந்த ஆஞ்சலி பண்ண தப்பெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி வீட்டில் வந்து நிரூபித்து அவளை வந்து வீட்டில் வந்து அனுப்பிவிட்டா அவள் திரும்ப வந்து இந்த வீட்டுக்கு வரமாட்டாளா? அவள் ஏதோ ஒரு பிளான் பண்ணி கண்டிப்பாக வந்துடுவா. ஆனால் நானே வந்து நினச்சானே அவளை வந்து நான் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ கம்பெனிக்கிட்டேருந்து வந்து பிடிங்கிட்டா இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நீடிக்காது இல்லைக்கா. அந்த வீடியோ வந்து உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நீ வந்து என்னை வந்து மிரட்ட முடியும். அதுக்கப்புறம்லாம் வந்து நீ என்னை வந்து மிரட்டவும் முடியாது. மறுபடியும் பழையபடி அந்த ஆஃபீஸ் என் கைக்கு வந்து தான் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த வீட்டில் இப்போ எல்லோரும் வந்து என்னை மதிக்காது இருக்கீங்க இல்லை, கண்டிப்பாக வந்து என்னை வந்து மதிக்க டைம் வந்து என் காலுக்கு கீழே கொண்டு வர டைம் வந்து எனக்கு வந்து வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுவும் வந்து பார்க்கலாம் மேடம், என்னை மீறி அந்த டைம் வந்து எப்படி வருதோ பார்க்கலாம் அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்தி வந்து இந்த பைரவி வந்து என்ன பைரவின்னு கூட வந்து ஒரு புழு பூச்சை மதிக்கிற அளவு கூட வந்து இந்த பைரவி வந்து மதிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலக்கிய வந்து சந்தோஷமாக வந்து பெரிய வெள்ளியும் வந்து இதுக்கு மேலே வந்து நம்முடைய இலக்கிய கையில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. இந்த சின்ன வெள்ளியும் பார்த்திங்கன்னா அழகாக வந்து வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா யாருமே வந்து நம்ம இலக்கியாவுக்குன்னு வந்து எதிரிங்களே இல்லை, எல்லாமே வந்து வெளியே தாங்க இருக்காங்க. அந்த ஆஞ்சலியும் சரி எஸ்எஸ்கேவும் சரி இந்த பைரவி வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் ஒன்றுமே வந்து நம்மளுடைய இலக்கிய வந்து பண்ண முடியாதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து நம்மளுடைய கௌதமுக்கு இலக்கியாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அவங்க வந்து சந்தோஷமாக வந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. மறக்காது நம்ம சேனலுக்கு வந்து லைக் போட்டு தெரிவிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கௌதம் நம்மளுடைய இலக்கியாவை வந்து ஒரு வழி பண்ணி நம்மளுடைய இந்த அஞ்சலிக்கு வந்து டிவோர்ஸ் வந்து கார்த்திக் வந்து வாங்கி கொடுத்துட்டு நம்மளுடைய கார்த்திக் வந்து ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போயாவது வந்து அவருடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக வந்து அமையணும். அதில் வந்து இந்த பைரவியோட தலையீடு கொஞ்சம் கூட வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு மேலே வரப்போகிற எபிசோடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் நடக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.